ப்ளீஸ் டி, எனக்காக நீ இறங்கி தண்ணி எடுத்துட்டு வா. அக்கா, நான் எப்படி இந்த சடங்கெல்லாம் உன் கையால செய்யணும்? தண்ணி எடுக்கிறதுல பிரச்சனை இல்லடி, நான் உன் அக்கா தானே, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? இந்த குடு. இந்தா வெண்ணிலா. எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? போடி. மா, நீ இவளை பாத்துக்கோ, நான் போய் தலையை முங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ வெண்ணிலா, ஏ வானே. வெண்ணிலா, நீ என்னம்மா நினைஞ்சிருக்க? அது கால் வழுக்கி குளத்துல விழுந்துட்டேன் அத்தை, அதான். அம்மா இங்க வாமா, அம்மனுக்கு உன் கையால பாலாபிஷேகம் பண்ணுமா. வான்மதி, குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு பால் அபிஷேகத்தை பண்ணுமா. சரிங்க அத்தை. இந்தாம்மா. வான்மதி, என்னாச்சுமா? மாமா, மூடியை திறக்க முடியல. வெண்ணிலா, இங்க வாயேன். இத புடி. இரு. என்னம்மா இது? அண்ணாமலை குடும்பத்துல ஏதோ குழப்பம் இருக்கும் போலயே, அதான் சிலை நகர மாட்டேங்குது. இருந்தாலும் இருக்கும், பெரிய குடும்பம்ல, அதான் வெளியே தெரியாம மறைச்சிட்டாங்க போல இருக்கு. வான்மதி, என்ன பண்றீங்க? நான் காலையில தான் உங்ககிட்ட இந்த சடங்கை பண்ண முடியுமான்னு கேட்டேன்ல, அப்பயே முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கல்ல? இல்லங்க, நானும் பலமா தான் தூக்குறேன், ஆனா நகரவே மாட்டேங்குது. வான்மதி, என்ன விளையாடுறியா? வெண்ணிலா இந்த சடங்கை பண்ணணும்னு காலையில தான் அண்ணாமலை சொன்னா, அப்ப நீ என்னமோ அவசரப்பட்ட? நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டிய. இந்த முறை கண்டிப்பா தூக்கி காட்டுறேன் மாமா. ஐயோ, உன் அத்தை மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைனா நான் சொல்றேன், வந்து சிலையை தூக்கு. இந்த பொண்ணுதான் அண்ணாமலை குடும்பத்தோட உண்மையான மருமக. சிலைய தொட்ட உடனே பூ மாதிரி அம்மன் வந்து தோல்ல உட்காந்துட்டாங்க பாரு. சொன்னது ஞாபகம் இருக்கட்டுமா, தோல்ல ஏறின சிலை வீட்டு பூஜை அறை வரைக்கும் இறங்கக்கூடாது. அப்படி இறங்குனா குடும்பத்துக்கு ஆகாதுமா. என்ன ஆனாலும் சிலை வீடு போய் சேரணுமா. எந்த தடங்கள் உனக்கு வந்தாலும் அந்த அம்மன் உனக்கு துணையா இருப்பா. தைரியமா போ. இதான் கரெக்டான டைம். அவளை ஏதாவது பண்ணி சிலைய கீழே உழ வச்சிரு. அப்பால இந்த பூஜ்யம் பலிக்காது. இப்படி பண்ணிட்டாலேன்னு எல்லாரும் இவளை கேவலமா பாப்பாங்க. ஆமா அண்ணே, பூசாரி அப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சத மறந்தே போயிட்டேன். வெண்ணிலா, நீ எப்படி சிலைய கீழே இறக்காம வீட்டுக்கு போய் சேர்க்கிறன்னு இப்ப பாக்குறேன்டி. அண்ணாமலை,
வெண்ணிலா அம்மன் சிலைய தூக்கிட்டு கம்பீரமா வரத பார்த்தா அப்படியே அம்மன் ஊர்வலம் வர மாதிரி இல்ல? வெண்ணிலா ஐயோ வெண்ணிலா, வெண்ணிலா என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல அத்தை. கால் தடுக்கிடுச்சு. வெண்ணிலா ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் இல்ல மாமா. பார்த்து கவனமா வாமா. வான்மதி, அத்தை வெண்ணிலாவை பிடிச்சு ஜாக்கிரதையா கூட்டிட்டு வாமா. சரிங்க. பார்த்து வாமா. வா. வெண்ணிலா, உன் கையால அம்மனுக்கு பூஜையை ஆரம்பி. சரிங்க அத்தை. வெண்ணிலா 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 நடிக்க ஆரம்பிச்சிட்டா. வெண்ணிலா வெண்ணிலா என்னாச்சுமா? வெண்ணிலா, கௌதம் முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. இல்லக்கா, வெண்ணிலா கால்ல ரத்தம் வருது, ஐயோ அதான் மயங்கிட்டா. என்ன நினைச்சிருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும்? அன்னைக்கு வெண்ணிலா, இன்னைக்கு உங்க அம்மா. பிளாங்க் செக். இதுல எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ. மாறி மாறி நம்ம காதலுக்கு வேலை பேசிட்டு போறாங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது வருணா உங்களுக்கு? நான் என்ன காசுக்காக தான் உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சிட்டாங்களா? இல்ல உங்க வீட்ல இருக்கிற காசு திமிர என்கிட்ட காமிக்கிறாங்களா? அம்மாவை இப்படி பண்ணாங்க? ஆமா வருண், உங்க அம்மா தான் இத பண்ணாங்க. எங்க நான் உன் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருப்பேனோன்னு பணத்தை காமிச்சு என்னை உன்கிட்ட இருந்து விரட்ட பாக்குறாங்க. அப்படி இல்லனா உன்னை கொன்றுவேன்னு மிரட்டிட்டு வர போறாங்க. நியாயமா நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் தான் கோவப்படணும். ஆனா உன் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் மேல கோவப்படுறாங்க? நேத்து உங்க அண்ணன் என்ன ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளும் போது நீயும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறல. அப்படி இல்ல சாரா. அப்படிதான் வரும், அப்படிதான். அதனாலதான் அவங்களோட சந்தோஷத்துக்காக காதலிச்ச என்ன விட்டுட்டு கண்டவ கழுத்துல போய் தாலியை கட்டிருக்க. அவங்களுக்கு என்னமோ நான் தான் உன் வாழ்க்கையில குறுக்க வந்த மாதிரி எல்லாரும் என்ன மிரட்டி பாக்குறாங்க. நீ அமைதியாவே இருக்க. எனக்கு மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீ சொல்லு, இது வரைக்கும் நம்ம காதல உங்க வீட்டுல சொல்லாம நீ தயங்கன, ஆனா இப்பதான் தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் உன் முடிவு என்ன? என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் வைஃப், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள்னா நான் சாகுற வரைக்குமா? சாரா, பின்ன என்ன வரும்? இப்பவே உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க ஆளாளுக்கு காசு காட்டி பேரம் பேசுறாங்க. இனிமேலும் நீ அமைதியா இருந்தா அதே பணத்தை வச்சு என்ன தீர்த்து கட்டவும் தயங்க மாட்டாங்க.